அரவிடாஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விஜய் சேதுபதி அவர்கள் விஷாலுக்கு இன்னைக்கு பண்ணதுக்கு பேர் ஹோஸ்ட் இல்லைங்க, பயங்கரமான ரோஸ்ட், அதுவும் தரமான ரோஸ்ட். இன்னைக்கு எபிசோடு முழுக்க முழுக்க விஜய் விஷால் தான் மேட்ரே. ரெண்டே மேட்ரு தான். ஒன்று எவிக்ஷன் ப்ராசஸ், விஜய் விஷாலுடைய அந்த ஒரு பயாசி கேப்டன்ஷிப், இதை பற்றி மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சில பேரை நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ரோஸ்டிங்கை நம்ம பண்ணிடுவோம். என்ன ப்ரௌடு ஃபேன்ஸ், சத்தம் ஓவரா ஜாஸ்தியாக இருக்கே, சாட்டர்டே எபிசோடில் ஒரு பையனையும் காணும், சண்டே எபிசோடுக்கு போய் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமாங்க நடந்திருக்கும், சாட்டர்டே எபிசோடில் நம்ம ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாமே போய் சீட்டை பிடிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு சீட் இல்லாமல் வெளியில் விரட்டி அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால சாட்டர்டே எபிசோடு முடிகிற வரைக்கும் வெளியில இருந்து வெயிட் பண்ணி சண்டே எபிசோடு உள்ளே போயிருப்பானுங்க. ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து எதுக்காக போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசி வச்சு பிளான் பண்ணி தான் போனாங்க. அவங்களுடைய இன்டென்ஷன் ஒன்னே ஒன்று தான், ஜாக்லினுக்கு அங்கே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக போனாங்க. அவங்க வேலை முடிஞ்சது, அதோட கிளம்பி வந்துட்டாங்க. வாரம் போய் கை தட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு கை தட்டணும், எதுக்கு நம்ம அங்கே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்களோ வெளியில இருந்து அதை நம்ம வந்து அதுக்கான வேலைகளை பண்ணால் போதும். சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு தான் வேற வழியே கிடையாது. ஏன்னா சௌந்தர்யா உள்ள ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. அதனால வாரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்கே கை தட்டினா மட்டும்தான் உண்டு. வாரம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றத சௌந்தர்யாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த கிறுக்குத்தனத்தை இன்னும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் போன வேலை முடிஞ்சுது, சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதும் அவங்க கிளம்பிட்டாங்க. வெளியில் வந்த உடனே சௌந்தர்யா ஃபேன்ஸ் உள்ளே போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இந்த கிளாப்ஸ் எல்லாமே ஆர்கானிக்கான கிளாப்ஸா இல்லை பிஆர் எல்லாம் சேர்ந்து போய் பண்ண ஒரு ட்ராமாவா? உண்மையை சொல்லணும். நேற்றுக்கு ஜாக்லின் ஃபேன்ஸ் போய் அங்கே கிளாப் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பிஆர் கும்பல் பேசி வச்சுட்டு போனாங்களாமா. அங்கே போய் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், அதுவும் பாருங்க, நியூட்ரல் ஆடியன்ஸாக தேடி ஒருத்தருக்கிட்டையும் பேசி ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கைத்தட்ட வச்சாங்களாமா. அப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன? இது ஆர்கானிக்கா? நாங்கள் எப்படி நம்புறது? ஜாக்லின் மட்டும்தான் பிஆர் வச்சுருக்காங்களா? நீங்கள் பிஆர் வைக்கலையா? அதாவது இவ்வளவு நாளாக ஜாக்லின் கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சௌந்தர்யாவை அடிச்சு ஆடணும் அப்படிங்கிறது தான். இன்னிலிருந்து அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் வெளியில இருந்து நம்ம சௌந்தர்யா பிஆரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதை தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாக்லின் எக்ஸ்போஸ் பண்ணாங்க பாருங்க, வேற லெவலுங்க. அதை சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இனிமே தான் ரியல் ஆட்டம் இருக்குது சௌந்தர்யாவால் ஒரு 4 நிமிஷம் கூட ஜாக்லின் கிட்ட சரிசமமாக நின்று பேச முடியாது. ஒரு 2 பாயிண்ட் வச்சு ஜாக்லின் அட்டாக் பண்ணாங்கன்னா மேடம் நைஸாக கிளம்பிடுவாங்க. இதுக்கு தான் நான் அப்போயே வந்து பேச மாட்டேன்னு சொன்னேன், இதுக்கு தான் அப்பயே நான் இங்கே வர மாட்டேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். எங்கேயுமே உன்னால் ஜாக்லின் கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு பர்சனுக்கு வெளியில இருந்து இவங்க முட்டு கொடுத்தா மட்டும்தான் உண்டு. ஜாக்லினே ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே பண்ணாத ஆளுக்கு எப்படி கிளாப்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு ஜாக்லின் பேசுகிறாங்க. இதை வெளியில் சௌந்தர்யா ஃபேன்ஸை எடுத்து கட் பண்ணி போட்டு என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா ஜாக்லினுக்கு எப்படி வன்மம், பார்த்தீங்களா சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வருதா, அது அன்ஃபேரா, பார்த்தீங்களா இவங்க தான் நண்பரா, முதுகுல குத்திட்டாங்க பாருங்க, இவங்க தான் துரோகி, அப்படி இப்படி. டேய் என்னங்கடா டேய், அந்த டவுட்டு ஜாக்லினுக்கு இப்போ வருது லேட்டுப்பா. எங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து ரொம்ப நாள் ஆகுது. சரி, ஜாக்லினை நீங்கள் சொல்கிறீங்க, வெளியில் வந்து ஆர்ஜே ஆனந்தி காரி துப்புறாங்களே உங்கள் மூஞ்சில தூன்னு, அதுக்கு எவனுமே பதில் கொடுக்கல. இது வரைக்கும் ஆர்ஜே ஆனந்திக்கு ஒருத்தனும் பதில் கொடுக்கல. சௌந்தர்யா மேலாம் எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, அந்த மரியாதை எனக்கு போயிடுச்சு. அவங்க பெய்டு பாட்ஸ் வச்சிருக்காங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க. விஜய் டிவிலே வந்து அந்த பிக் பாஸ் அன்லிமிட்டெட் ஷோவில் வந்து பகிரங்கமாக சொல்லிட்டு போயிட்டாங்க, பிஆர் வச்சு அவங்க வந்து வெளியில் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எனக்கு அவங்க மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. சௌந்தர்யா பற்றி நான் பேசவே விரும்பலை. எனக்கு நான் எந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா, வெளியில் போன ஆட்கள்லாம் திருப்பி உள்ளே வருவாங்கல்ல, வந்து ஒரு 2 நாள் அங்கே இருப்பாங்கல்ல, அப்போ ஆர்ஜே ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்து சௌந்தர்யா வச்சிருக்கிற அந்த பிஆர் ஃபேன்ஸை பற்றி எல்லார்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அது ஜாக்லினுக்கு போகும், அது எல்லாமே தெரியும். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அந்த மாதிரி வெயிட் பண்ணுறீங்க? எனக்கு என்னன்னா, சௌந்தர்யாவுடைய டவுன்ஃபாலுக்கு ஒரே காரணமாக இருக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான். ஏன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, ஒன்றுமே இல்லாத ஒரு பர்சனை ரொம்ப ஓவர் ரேட்டடாக ரொம்ப ஹைப்பு கொடுத்து பேசி இவங்களே வந்து மக்களுக்கு வந்து காட்டுறாங்க. என்ன இவங்க கொஞ்சம் ஓவராக போகிறாங்களே. இப்போ உண்மையான ஃபேன் அப்படின்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நான் யாரை நேசிக்கிறேனோ அவன் தப்பு பண்ணாலும் அதை தப்புன்னு தான் பேசுவான்.
அவன் ஒண்ணுமே பண்ணலைன்னா என்ன, இவன் ஒண்ணுமே பண்ணலை, இவன் வேஸ்ட் போல இருக்கே, நம்ம வேற யாராச்சும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம், இப்படி போயிடுவான். என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்க மாட்டான், என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்க மாட்டான். ஜாக்லினுக்கு நான் கிளியராக பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ட்விட்டரில் டாம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் போனது. எங்கே போனது? பிக் பாஸ் ஷூட்டிங்க்கு சாட்டர்டே எபிசோடு போய் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணதே அவங்க தான். ஆனால் அவங்க ஜாக்லின் ஃபேனை தாண்டி ரொம்ப ரொம்ப நியூட்ரலாக அவங்களோட ஸ்பேஸ் வந்து இருக்கும். நான் பல ஸ்பேசஸ் அவங்களோட அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த கோவா கேங், அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்கு, இதில் இவங்கெல்லாம் சேர்ந்து விளையாண்டது. அப்போ ஜாக்லினை இவங்களை விட கேவலமாக யாருமே திட்டிருக்க முடியாது. எப்படி? இவங்களை விட கேவலமாக ஜாக்லினை யாருமே திட்டிருக்க முடியாது. அப்படி ஜாக்லின் தப்பு பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டாக பண்ணாலும் கரெக்டுன்னு சொல்லுவாங்க, முட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் ஜாக்லினுக்கு அப்படி தான் இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யாவுக்கு நீங்கள் அப்பட்டமாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு வாரம் ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த வாரம் சௌந்தர்யா பண்ணதுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா? இந்த செங்கல் டாஸ்கில் எதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி பேசுவீங்க? சௌந்தர்யா எல்லாருக்கிட்டையும் போய் பேக் பைட் பண்ணதை பேசுவீங்களா? இல்லை முதல் ரவுண்டில் எலிமினேட் ஆனதை பேசுவீங்களா? என்னதை பேசுவீங்க? அந்த மாதிரி தான் எல்லா வாரமும் இருந்திருக்கு. கண் கூட பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அவங்க டாஸ்க்லும் சரி, கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துலையும் சரி, கிரிஞ்சித்தனத்தை தாண்டி ஒன்றுமே பண்ணது கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, கேமராமேன் நம்ம மூஞ்சி அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நம்ம கிரிஞ்சான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறத மக்கள்கிட்ட காட்டுறாங்க. எதுக்கு கேமராமேன் சௌந்தர்யா ஃபோக்கஸ் பண்ணுறாரு? எதுக்கு பண்ணுறாரு? சும்மா காட்டினா அவங்க எதனா கிறுக்குத்தனமாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அதை காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் காட்டுறாங்க. அதுக்கு இங்கே யாருன்னா கை தட்டுவாங்களா? நியாயமாக சொல்லுங்களேன். அது எப்படி? இந்த பாட்டு, ரஜினி சார் பாட்டு ஒன்று இருக்கும், நீ நடந்தால் நடை அழகு அழகு, அந்த பாட்டு மாதிரி சௌந்தர்யா எதுவுமே பண்ண தேவையில்லை. சௌந்தர்யா சும்மா இருந்தாலே ஆஹா மாசுடா, தலைவிடா, பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர்ரா, சவுண்டே அப்படின்னு சொல்லி இவங்க சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா அங்கே என்ன தர்மம் பண்ணிட்டு இருப்பாங்க? மல்லாக்கா படுத்துக்கிறது, சும்மா கிறுக்குத்தனமாக டான்ஸ் ஆடுறது, எதனா ஒன்று கன்றாவியாக பாடிக்கிட்டு இருக்கிறது, யாரை பற்றினா புரணி பேசிக்கிட்டு இருக்கிறது, இதுதான் சௌந்தர்யா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை கட் பண்ணி வெளியில் பிபி குவீன், பிக் பாஸ் குவீன், சீசன் 8 குவீன், விஜய் டிவி குவீன், இப்படி சௌந்தர்யா வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இதுதான் பிஆர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எதனா ஒன்று அற்புதமாக பண்ணிட்டாங்க, பிரமாதமாக பண்ணிட்டாங்க, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், அதை எடுத்து நம்ம பேசுகிறோன்னா தேர் இஸ் அ லாஜிக் இன் இட். எதுவுமே பண்ணாத ஒரு பர்சனை தூக்கி நீங்கள் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் பேசுறது தான் பிஆர் வேலை. ஜாக்லினுக்கு அந்த மாதிரி எங்கேயுமே நடந்து நான் பார்க்கல. இப்போ என்னையே நீங்கள் பிஆர்னு தான் சொல்கிறீங்க, நான் ஜாக்லினை பற்றி மட்டும்தான் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் கிடையாது. முத்துக்குமரனை பற்றி பேசியிருக்கேன், சௌந்தர்யா பற்றி பேசியிருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன். ராணவை பற்றி முதல்ல பேசுனது நான் தான். ராணவுடைய அடிப்பட்ட அந்த விஷயம் ஃபேக்கு அப்படின்னு முதல்ல சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது நான் தான். அந்த வீடியோவை நான் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன். அவ்வளோ அப்யூசிவான கமெண்ட்ஸ் நீங்கள் சும்மா போய் படித்து பாருங்கள். நான் தான் பேசினேன், எனக்கு அவசியமே கிடையாது. அப்பயும் நான் ஜாக்லினுடைய சப்போர்ட்டராக தான் இருந்தேன். ஸோ பிஆர் அப்படிங்கிறதுக்கும் சப்போர்ட்டருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. சப்போர்ட்டர் அப்படிங்கிறவன் நல்ல விஷயத்தை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவான். அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் உட்காந்து முட்டு கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் பிஆர். அதுதான் இந்த ப்ரௌடு ஃபேன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்குது நான் நினைக்கிறேன். நிறைய இடங்களில் என்னால் அப்பட்டமாக பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து முதல்ல நான் சொல்லிக்கணும். இனிமேலாச்சும் அடுத்தவங்களுக்கு கைத்தட்டு வந்துச்சுன்னா அது பிஆரு, சௌந்தர்யாவுக்கு கைத்தட்டு வரதுலாம் வந்து அது வந்து ஆர்கானிக்காக மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு உருட்டாதீங்க. உங்களுக்கு ஆர்கானிக்னா அவங்களுக்கும் ஆர்கானிக் தான், உங்களுக்கு அது வந்து பிஆர்னா அவங்களுக்கும் பிஆர், அப்படி பேசி பழகு. அவனுக்கு பிஆர்னா உனக்கு பிஆர் தானே. சரி, இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போவோம். எபிசோடுக்குள்ள முதல்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசுற விஷயங்கள் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் சீக்கிங் இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் பண்றாங்க. ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே போய் வாண்டடா கருத்து சொல்றது, நான் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி என்னோட பாயிண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்றது, இதெல்லாம் யார் வந்து பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்குறாரு. இதுக்கு பல பேர் வந்து ஜாக்லின் பேரையும் முத்துக்குமரன் பேரையும் சொல்றாங்க. யாரெல்லாம் சொல்றாங்க? விஷால் முதல்ல வந்தோடனே ஜாக்லின் பேரை தான் சொல்றாப்புல, அதுக்கப்புறமா பவித்ராவும் ஜாக்லின் பேரை தான் சொல்றாங்க. ராயன் வராப்புல, ராயன் வந்து முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேருடைய பேரை சொல்றாரு. சௌந்தர்யா மிஸ் ஜாக்லின் அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையா ஜாக்லின் பேரையும் முத்துக்குமரன் பேரையும் சொல்லிட்டு போனாங்க. இதுதான் வன்மம். ஏன்னா மிஸ் ஜாக்லின் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆட்டிடியூட் அதெல்லாமே நீங்க பார்த்தீங்கனாலே எது வன்மோன்றது நமக்கு தெரிஞ்சிடும்.
நெக்ஸ்ட் ரஞ்சித் அவர்கள் வந்து முத்து வராப்புல முத்து வந்து அருணை சொல்றாரு. முத்துக்குமரன் வராப்புல முத்துக்குமரன் வந்து ராணவியும் சௌந்தர்யம் போட்டு போலன்னு வந்துட்டு போயிட்டாரு. அதுலயும் சௌந்தர்யாவா அவர் எக்ஸ்போஸ் பண்ண விதம் இருக்குல்ல, ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரஞ்சித் அவர்கள் ஜாக்லின் பேரை சொன்னாப்புல. ஜெஃப் வந்து நான் நினைச்சேன் ஜாக்லின் பேரை சொல்லுவான்னு நினைச்சேன், பட் முத்துக்குமரன் பேரை வந்து சொல்லிட்டு போயிட்டான். மஞ்சரி அவங்கள வந்து அருண் பேரை தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் ராணவ் முத்துக்குமரன் பேரை வந்து சொன்னாப்புல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபக் அவர் வந்து ஜாக்லின் பேரை தான் சொன்னாப்புல. அன்ஷிதா அவங்களும் ஜாக்லின் பேரை தான் சொன்னாங்க. கடைசியாக ஜாக்லின் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் அட்டென்ஷன் சீக்கிங்னு யாரும் வந்து பெருசாக பண்ணுறதில்ல சார். அவங்க அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன விஷயத்த வேற ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் விஜய் சேதுபதி என்ன எதிர்பார்த்தாரோ அதே தான் அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் கீழே விழும்போது அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு அவனை அடிச்சு நம்ம மேலே வரணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் காத்திருந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதைத்தான் அவரும் கேட்டார், இதை நம்ம நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், அப்படி நிறைய பேர் இருக்காங்க சார். ஒன்று வந்து அருண் சார், விஷால் சார், ஜெஃப்ரி சார் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் போட்டு பொழந்தாங்க. ஜெஃப்ரி மூஞ்ச பார்க்கணும் நீங்கள், அப்போ ஜெஃப்ரி மூஞ்ச நீங்கள் பார்க்கணும். உடனே ஜெஃப்ரி மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஓடும், செஞ்சிட்டல திருப்பி நான் சேரம்பர் அப்படின்ற மாதிரி தான் ஓடும். நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் தான் கேம் வந்து நல்லா இருக்க போகுது. ஜெஃப்ரி வெர்சஸ் ஜாக்லின் வெர்சஸ் சௌந்தர்யா, இந்த மாதிரி வந்து வரக்கூடிய வாரங்கள் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிட்ட பிறகு யார் பேர் அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தா, ஒன்று முத்துக்குமரன், இன்னொன்று ஜாக்லின் கிட்ட விஜேஎஸ் கேட்குறாரு, நிறைய பேர் உங்கள் பேரை சொல்லியிருக்காங்களே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது எல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தவன் எல்லாம் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்றத உணர்த்தும் விதத்தில் ஒரு செருப்படி பதிலை தான் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சார், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வந்து வந்திருக்கிறது என்னுடைய கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்காகத்தான். எனக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இடத்துல வந்து ஒன்று தப்பாக நடக்குது, இல்லை என் கண் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னும் போது அதில் எனக்கு என்ன கருத்து இருக்கோ அதை நான் வந்து முன்னாடி சொல்கிறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். எனக்கு அந்த சுதந்திரம் இந்த வீட்டில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லுவேன். வெதர் அது தப்பாக இருக்குது ரைட்டாக இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் சொல்லுவேன் சார். அதுக்கு தான் சார் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். அதை விட்டுட்டு மூளையில் போய் உக்காந்துக்கிட்டு இது யாருக்குன்னு தெரிஞ்சு பேசுங்க, யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் ஜாக்லினுடைய நேரடி ஆட்டம் வந்து ஆரம்பிக்குது. இத்தனை நாளாக வந்து சௌந்தர்யா ஜாக்லினை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இனிமே தான் ஒரு பிளேயராக ஒரு காம்படிட்டராக ஜாக்லினை பார்க்க போகிறாங்க. சீரியஸாக சொல்கிறேன், சௌந்தர்யாவெல்லாம் ஜாக்லின் கிட்ட நிற்க கூட முடியாது. பேசி ஜாக்லினை டிஃபெண்ட் பண்ண சௌந்தர்யாவால் முடியாது. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, அப்படின்னு கத்துவாங்க, அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே முடியாது. நான் இதை வந்து கிண்டல் பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸாக ஒரு 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 பிரச்சனை நாங்கள் வரும் பொழுது ஒரு பாயிண்ட் இல்லாத ஒரு சமயத்தில் அவங்க அங்கே பீறிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுறதை தவிர்த்து இது வரைக்கும் சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணதில்லை. அதுதான் நடக்கவும் போகுது. சரிங்களா? ஸோ ஜாக்லின் வந்து இன்டெரக்டாக சொன்னது சௌந்தர்யாவை தான். நான் பேச தான் வந்திருக்கேன், அதை விட்டுட்டு நான் மூளையில் உட்காந்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு நான் நடிக்கிறதுக்கு வரல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது டைரெக்டாக சௌந்தர்யாவுக்கான ஒரு அட்டாக் தான். அதுக்கப்புறமா தான் அடுத்த விஷயத்துக்கு போகிறாங்க. ராயன், நீங்கள் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி கெஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா, சூப்பர், அதை பற்றி தான் நம்ம அடுத்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக வந்தது தான் கேப்டன்சி. விஷால் அவர்களுடைய கேப்டன்சி. விஷால் வந்து கேப்டன்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்பான ஆட்சி அப்படின்னு வந்து சொன்னீங்களா விஷால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ விஷாலுடைய இந்த அன்பான ஆட்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க. எல்லாருமே மேஜராக சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 13 பேர் 12 பேர் இருக்காங்கன்னா அதில் 11 பேரும் விஷாலை பார்த்து சொன்ன ஒரே மேட்ரு, அவர் பயாஸ்டாக இருக்காரு, பார்ஷாலிட்டி காட்டுறாரு. எங்ககிட்ட ஒரு விதமான டோன்லையும் அன்ஷிதா கிட்ட ஒரு விதமான டோன்லையும் அவர் வந்து பேசுகிறாரு. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்து நாங்கள் கூப்பிடும்போது அந்த இடத்துல கேப்டன் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அன்ஷிதா கூப்பிடும்போது கேப்டன் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாரும் சொன்னாங்க. எல்லாருமே ஜாக்லின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கேப்டன் வந்து யாரெல்லாம் விஷாலை வந்து கேப்டன் ஆக்குனாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் அவர் அன்பாக நடந்துக்கிட்டாரு. மற்றவங்க கிட்டலாம் வந்து ரொம்ப ரூடாக ரஃபாக தான் அவர் நடந்துக்கிட்டாரு. உதாரணத்துக்கு நான் வந்து அன்ஷிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அன்ஷிதா ஒரு நிமிஷத்துக்கு மேலே இதை ராயன் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாப்புல. அன்ஷிதா அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாத விஷால் ஜாக்லின் வந்து ஒரு பாயிண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி பேச வரும்பொழுது ஜாக்லின் கிட்ட வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுனதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயாஸாக தெரிஞ்சுது. அன்ஷிதா எந்திரிச்சு ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க, பேச்சே வரல. மஞ்சரி அவர்கள் வந்து சொல்றாங்க, சார் இவர் வந்து
நான் பேசணும்னு நினச்சது எல்லாமே ஜாக்லின் சொல்லிட்டாங்க சார். ஆக்சுவலாக இவர் வந்து அன்ஷிதாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, அப்படி தான் அவங்களும் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த சைடு தான் இருந்துச்சு. நாங்கள்லாம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லும் பொழுது கேப்டன் ரியாக்ட் பண்ண விதமும் அன்ஷிதாவுக்கு ஒன்றுனா கேப்டன் ரியாக்ட் பண்ண விதமும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து அன்ஷிதா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகி எந்திரிச்சு சார் இவங்கெல்லாம் பேச தெரியும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க சார், இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு சார், ரொம்ப மோசமாக இருக்குது சார் இவங்க பேசுறது அப்படின்னு அன்ஷிதா சொல்ல அந்த இடத்துல விஜேஸ் உள்ள புகுந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்கள். கேப்டன் இந்த வாரம் சரியாக நடந்துக்கிட்டாரா இல்லையா? நீங்கள் விஷால் கிடையாது, அவங்க சொல்கிறது எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் விஷால் வந்து பதில் சொல்லட்டும். ஸோ நீங்கள் கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்றதை மட்டும் சொல்லுங்கள், வேணா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கோங்க, அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டார். விஷாலை எழுப்புறாங்க. விஷால் எழுப்புனா உருட்டுறான், அவ்வளோ நேரம் உருட்டுறான். ஒரே கேள்வி, கேட்ட கேள்வி என்ன, மற்றவங்க கிட்ட நீங்கள் வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி பேசுகிறீங்க, அன்ஷிதா கிட்ட வாய்ஸை வந்து ரொம்ப கம்மியான டோனில் அசின் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க, ஏன் அப்படின்னு தான் கேட்டாங்க. அதுக்கு சார் நான் வந்து அவங்க கூப்பிடும்போது இப்படி வந்தேன் சார், இவங்க கூப்பிடும்போது அப்படி வந்தேன் சார், நான் இதெல்லாம் பண்ணேன் சார், நான் தான் சார் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணேன். எப்பா அது இல்லைப்பா கேள்வி, அன்ஷிதா கிட்ட சாஃப்டாக பேசுகிறேன், மற்றவங்க கிட்ட ஹார்ஷாக பேசுகிறேன், ஏன்? இல்லை சார் நான் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சார், இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணேன் சார். ஹைலைட் என்ன தெரியுமா, ஜெஃப்ரிக்கு தெரியும் சார், ஜெஃப்ரியை கேளுங்க சார், அன்ஷிதான்னு சொல்லி நான் வந்து கத்தி தான் சார் கூப்பிட்டேன், ஜெஃப்ரி அதை பார்த்தான் சார்னு சொல்லி விஷால் வந்து ஜெஃப்ரி எழுப்பி நிற்க வச்சா கச்சக்கான் குத்திட்டான். வேற என்ன பண்ண முடியும், அப்பட்டமா மாட்டிக்கினாப்புல அந்த இடத்துல உட்காந்து அவருக்கு முட்டு கொடுக்க முடியுமா? அவர் தான் சௌந்தர்யா ஃபேனா? இல்லையே. ஜெஃப்ரி ஒரே வார்த்தை தான், இல்லை சார் அவர் வந்து அன்ஷிதா கிட்ட சாஃப்டாக தான் சார் பேசினாரு, மற்றவங்க கிட்ட ஹாஷாக தான் சார் பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் விஷால் மூஞ்ச பார்த்துருக்கணும். ஆடா பாவி யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற மாதிரி தான் விஷாலுடைய ரியாக்ஷன் இருந்துச்சு. ஸோ உடனே விஜய் சேதுபதி அதை கேட்குறாரு, இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜெஃப்ரி அதான் சொல்லிட்டாப்புல, உங்கள் கூட இருந்தவங்களே நீங்கள் பண்ணதை வந்து தப்புன்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி அன்ஷிதாவும் சரி நேற்றுல இருந்து விஜய் சேதுபதியை பார்க்குற விதம், ஒரு மாதிரி முறைக்கிறது, அவங்கள தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ முழுக்க எனக்கு விஷாலை போட்டு உரின்னு உரிச்சாங்க. அந்த இடத்துல சரி சார் நான் வந்து இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முடிஞ்சு போயிட்டு ஒரு இன்டர்வல் போயிட்டு வராப்புல, சும்மா இருக்க வேண்டியதானே, மறுபடியும் போயிட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு தன்னை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயத்தை வச்சு எப்படி என்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, நான் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், அதை தாண்டி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், அவள் என்னை கூப்பிடும்போது தான் நான் வந்தேன், மற்றவங்க கூப்பிடும்போது தானே என்னால் வர முடியும், நானே போய் எல்லாம் வர முடியுமா, நான் என்ன கேப்டனா இல்லை அம்பையரா, அப்படி இப்படின்னு அருண் கிட்ட உட்காந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காப்புல. இதை விஜய் சேதுபதி பார்த்துட்டாப்புல. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் ஒரு செருப்படி விஷாலுக்கு தான். விஷால் எல்லாரும் உட்காருங்க, விஷால் மட்டும் நில்லுங்க, போன வாரம் தான் நான் சொன்னேன் அருண் கிட்ட, ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுகிறோம், அதில் உங்கள் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறோன்னா அது ஏன் சொல்கிறாங்கன்றதை மட்டும் யோசிங்க, அதுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசாதீங்க, அதுவும் நம்ம முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போன பிறகு பின்னாடி உட்காந்து பேசாதீங்கன்றதை நான் சொன்னேன். மறுபடியும் நீங்கள் வந்து அதையே பண்ணிங்கன்னா என்ன விஷால், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து விஷாலை வாங்கினார். இது மிக மிக தேவையான ஒரு விஷயம். எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி இதில் எனக்கு எப்பயுமே எழுந்துட்டு இருக்க ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இது தப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்றது அன்ஷிதாவுக்கு தெரியுது. சீரியஸாக எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது, வெளியிலையும் அது அப்படி தான் போகும் அப்படின்றது அன்ஷிதாவுக்கு தெரியும். தெரிஞ்சே ஏன் இன்னும் விஷால் கிட்ட க்ளோஸாக இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க விஷாலுக்கு என்ன பிடிக்கும், விஷால் எனக்காக பயாஸாக தான் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அது எப்படி, அது சரியாக இருக்குமா? அப்போ அன்ஷிதா என்ன பண்ணணும், விஷால் கிட்ட இருந்து விலகி நிற்கணும். ஆனால் விலகி நிற்கிறாங்களா? கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து மற்றவங்க கேட்கும்போது ஒரு பேச்சு, இன்னைக்கு மற்றவங்க கேட்கும்போது ஒரு பேச்சு. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் அவங்கள பாராட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து பச்சை புள்ள மாதிரி அதை கேட்டுக்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் அவங்கள வந்து எதனா குறை சொல்லிட்டீங்க அவ்வளோதான், இந்த கொலாடி சண்டை சவுண்டு தான். நெக்ஸ்ட்டு அடிங்க யாரடா சொன்ன வாழா இங்கே கம்முனாட்டி பிஸ்னாரி அப்படின்ற மாதிரி உள்ள கோதாவில் இறங்கிடுறாங்க அன்ஷிதா. ஸோ இது வந்து நடக்குதுங்க. அதுக்கப்புறமா இந்த கேப்டனுடைய குட் திங்ஸ்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் விஜய் சேதுபதி வந்து மறுபடியும் அவரை வந்து பயங்கரமாக போட்டு பொலகிறாப்புல. அதாவது குட் திங்ஸை சொல்லுங்க அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் விஷால் கிட்ட இருந்தால் நல்ல விஷயங்களை சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, அதை கேட்டுக்கிட்டாப்புல. அதுக்கப்புறமா தான் இன்டர்வல் நடக்குது. இன்டர்வல் தான் இந்த விஷயம் வந்து பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருக்கான் விஷால். ஜாக்லின் பற்றி தான் அப்பயும் பேசிக்கிட்டு இருக்கான்.
ஜாக்லின் பத்தியா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா இப்படி பேசுறா, அவ வந்து அன்ஷிதா மூஞ்சி மேல கால் வச்சிருக்கும் போது நானும் சவுண்டை பார்த்துட்டு தான் இருந்தோம். எப்ப அன்ஷிதா கூப்பிடுறாளோ அப்பதான் நான் உள்ள வந்தேன், நானா உள்ள வரலையே அப்படி இப்படின்னு அதையே பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ வந்து ஒரே கேள்வி தான் கேட்டாப்புல, நல்ல விஷயம் சொல்லும்போது உனக்கு இனிக்குதா? இப்போ ஒரு நேரம் வந்து கேப்டனுடைய குட் திங்ஸ் என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்கல்ல, அதை நீ வாயை மூடிட்டு தானே கேட்டுட்டு இருந்த, அது உனக்கு இனிச்சது இல்லை, குறை சொன்னால் மட்டும் உன்னால் ஏற்றுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே கண்களில் கண்ணீர்கள் பீறிக்கிட்டு வந்தன. ஆனால் அழதான் செய்யலை. கடைசியாக விஷாலை போதும் ரொம்ப ரோஸ் பண்ணிட்டோம், விஷால் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல. நெக்ஸ்ட் முத்துக்குமரன் பண்ண அந்த ஒரு தவறு, அதை பற்றி அவர் பேசினாரு. பட் இது வந்து பெரிய அளவில் அவர் வந்து விசாரிக்கலையோன்னு எனக்கு தோணுது. முத்துக்குமரன் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து வேணும்னு பண்ண ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்கள் பண்ண ஒரு வேலையினால பவித்ராவுக்கு வர வேண்டிய அந்த ஒரு வாய்ப்பு பறி போயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. முத்துக்குமரன் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த 4வது டைம் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, என்ன நான் தேர்த்திக்கிறதுக்கு தான். சரி 4 வாட்டி ட்ரை பண்ணுறாங்க, ஒரு வாட்டி நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி என்ன நான் தேர்த்திக்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. பவித்ராவுக்கு அதில் உடன்பாடே இல்லை. அது ஒரு மாதிரி பவித்ராவை டிகிரேட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அப்போ 4 வாட்டி நான் ட்ரை பண்ணன்றதுனால நீங்கள் விட்டு கொடுக்குறேன்னா எனக்கு புரியலையே, அப்போனா நான் அவ்வளோ என்ன இதுவா தத்தியா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம். ஸோ அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடு இதாங்க நடந்துச்சு. இந்த எபிசோடு முடிகிறப்ப தான் அந்த மேட்ரு நடந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஜாக்லின் அவர்கள் சௌந்தர்யா பிஆரை பொழந்த அந்த தருணம், வெளியில் இது வன்மம் அப்படின்னு வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், இது வன்மம் கிடையாது. இப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இனிமேல் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அந்த கேள்வி எல்லாருக்குள்ளும் இருக்கு. முத்துக்குமரனுக்கு அந்த கேள்வி இருக்கு, மஞ்சரிக்கு அந்த கேள்வி இருக்கு. முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, இந்த கை தட்டுறது, இந்த ஃபேன்ஸு, இந்த ஷூட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள், இவங்களெல்லாம் வச்சு நம்ம கணக்கே போடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பிடிச்ச ஆட்கள்னா அவங்க தான் வருவாங்க. இப்போ சௌந்தர்யா ரிலேட்டிவ்ஸு, சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, 1 விட்ட ஃப்ரெண்டு, 2 விட்ட ஃப்ரெண்டு, இப்படி தான் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆப்வியஸாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது தான் ஜாக்லின் வந்து இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குது, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு நபருக்கு வந்து எப்படி கிளாப்ஸ் வருது. இதே கேள்வி தான் சிஸ்டர் எங்களுக்கும் இருக்குது. சீரியஸாக ஜாக்லின் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே கேள்வி தான் எனக்கும் இருக்குது. இத்தனை நாட்களாக ஜாக்லின் மனசில் இந்த எண்ணம் தோணாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தோணி இருக்கும். ஏன் அவங்க பேசலை? சௌந்தர்யாவை தன்னுடைய ஃப்ரெண்டாக நினச்சாங்க. சரி நம்ம ஃப்ரெண்டு, நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அதை கடந்து போனாங்க. ஆனால் இப்போ நிலைமை மாறிவிட்டது. நான் தான் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தேன், எந்த இடத்துலையும் நீ என்ன ஃப்ரெண்டாக நினைக்கல. ஸோ இனிமேல் உனக்கு எனக்கு கேம் ரெடி, கேம் மோட் ஆன், ஃபயர் மோட் ஆன் அப்படின்ற மாதிரி ஜாக்லினுடைய அந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்போஷர் வந்து அங்கே இருந்துச்சு. எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. வெளியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை வீட்டுக்குள்ளே ஜாக்லின் பண்ணி விட்டாங்க. இனிமேல் பாருங்களேன், இந்த பேச்சு அடிபடும், இந்த பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஆர்ஜானந்தி வருவாங்க, சொல்லுவாங்க, அது இன்னும் வெடிக்கும், பூதாகரமாக வெடிக்கும். அப்போ தெரியும் எவமெல்லாம் சௌந்தர்யா பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பிஆர்களுடைய அந்த குட்டு வந்து வெளிப்படும். சரிங்களா? ஸோ இது வந்து இருக்குதா. இறுதியாக ஷோ முடியறதுக்கு முன்னாடி சௌந்தர்யாவுக்கு எதிரான ஆட்டத்தை ஜாக்லின் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஜாக்லின் ஆரம்பிச்சிட்டாங்க? ராயனும் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாத, ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகி போயிட்டாரு, போன பிறகு இது நடக்குது, பேசாத, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நான் சண்டை போட்டு வாங்கியிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க. சௌந்தர்யா வந்து உனக்கு எதுக்கு இங்கே தேவையில்லாத வேலை, உனக்கு தான் ஜாக்லினை பிடிக்காதுல்ல, நீ தான் அந்த டீமில் இல்லைல்ல, வேற எங்கன்னா போக வேண்டியதானே, நீ எதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் நல்லா பேசி வாங்குவியாச்சே. இது சர்க்காஸ்டிக்கா இல்லையா? ஜாக்லின் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு சர்க்காஸ்டிக்காடா? சௌந்தர்யா பேசுறதுலாம் சர்க்காஸ்டிக் கிடையாதா? இப்படி ஒரு முட்டு. ஆனால் சௌந்தர்யா அவங்களுக்குலாம் வந்து என்னதான் பண்ணி இந்த கடனை தீக்க போகிறாங்க தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தனோட அக்கௌண்ட்டில் 200 ரூபா கிரெடிட் ஆகிருக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் போய் கை தட்டினாங்களோ அவங்க எல்லாருக்கும் 200 rupees கிரெடிட்டட் அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ சௌந்தர்யா வந்து இப்படி சொல்கிறாங்க, நீ தான் நல்லா பேசி வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவங்களும் ஒரு சர்க்காஸ்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரஞ்சித் சார் வந்து இப்படி என்னை தட்டினாரு, அப்போ அதனால் நான் தான் சரி பரவாயில்ல, நம்ம ராயம் தானே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சௌந்தர்யா டக்குன்னு பத்தியா உனக்கு விட்டு கொடுத்தேன்னு சொல்கிறா பத்தியா அப்படின்ற மாதிரி ராயனை கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டாங்க. அப்போ உள்ளே புகுந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜாக்லின் அமைதியாக போயிருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு டேய் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜாக்லின் வேற ஜாக்லின். அவங்க இங்கே என்ன பண்ணாங்க,
அது எப்படி எந்த ஒரு விஷயத்த தப்பாக சொல்லணுமோ அப்படி கரெக்டாக தப்பாக சொல்லி வேற ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தப்பாக சொல்கிறேன்னா, நான் ஏன் தப்பாக சொல்ல போகிறேன், எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, நீ என்னடா அவள் சொன்னதண்டா சொன்னேன் பாருங்க. பின்னாடி பேசும்போது வாய் எப்படி வருது, முன்னாடி கேட்குற கேள்விக்கு பேச்சே வரல. நான் என்ன தப்பாவோட சொன்னேன். ராயன் வாயை திறக்க முடியாது, ஏன்னா சௌந்தர்யாவுக்கும் கிளாப்ஸ் வருது, ஜாக்லினுக்கும் கிளாப்ஸ் வருது. எந்த பக்கம் நம்ம போகிறதுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ராயன். ஆமாம், இதே இருக்கிறான் ராயன். ஸோ இப்படி வந்து சொல்கிறாங்க, நான் தப்பாலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின், ஆமாம் நீ தப்பாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்து சரி ரைட்டு, நான் வந்து தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி நடந்து போகிறாங்க. ஜாக்லின் அந்த பக்கம் திரும்பி நடந்து போகிறாங்க. உடனே ராயன் வந்து கூப்பிட்றாரு ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஜாக்லினா இருந்தா என்ன நடந்திருக்கும், சௌந்தர்யா சீன் போட்டு போயிருப்பாங்க, ஜாக்லின் வந்து நின்று இருப்பாங்க. ஆனால் இப்போ ஜாக்லின் அவங்க இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. ராயன் என்ன பண்ணுறான், ஜெஃப்ரி என்ன பண்ணுறான், சௌந்தர்யா என்ன பண்ணுறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜாக்லின் ஒரு விதமான ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போன அந்த ஒரு விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கப்புறம் இது ஒரு சின்ன சைன், இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கப்புறம் விளையாட்டு அப்படிங்கிறது சௌந்தர்யா வர்சஸ் ஜாக்லின்னு போக போகுது. ஜாக்லின் கிட்ட மாட்டிக்கிட்டு சௌந்தர்யா என்ன பாடுபட போகிறாங்கன்றதை நீங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு ஒன்றுமே வராது, பேச தெரியாது, அவங்களுக்கு பேச பிடிக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசினா அவங்களுக்கு தலைவலி வந்துடும், வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு வளர்த்த ஒரு வினோதமான ஒரு பொண்ணு. அதனால் அவங்களால தாங்க முடியாது, ரொம்ப நேரம் பேச முடியாது, அவங்களுக்கு டைம் வேஸ்ட் அதெல்லாம் அவங்களுக்கு, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள் தான் அவங்க. அதனால் இனிமேல் தெரியும் யார் இந்த கப்புக்கு தகுதியானவங்க, யார் டாப் 5ல இருக்கிறதுக்கே தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய டாப் 5 நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, பவித்ரா. இந்த 5 பேர் தான் என்னுடைய டாப் 5. இந்த 5 பேர் டாப் 5க்கு போனால் தான் இந்த ஷோக்கு ஒரு அழகு. பவித்ரா ஃபார் பெட்டர் தென் சௌந்தர்யா. டாஸ்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், சௌந்தர்யாவை விட ஜென்யூனான ஒரு பர்சன் தான் பவித்ரா. ஸோ பவித்ரா அண்ட் மஞ்சரி என்னதான் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் இந்த ஷோக்கு அவங்க போட்ட எஃபர்ட் ரொம்ப 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 ஜாஸ்தி சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணா. ஸோ சௌந்தர்யா டாப் 5ல இருக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. ஆப்வியஸாக ஜாக்லின் அவங்க இப்பயே வந்து டாப் 2ல இருக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லின் டே 1லேருந்து இந்த ஷோக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, டே 1லேருந்து. ஸோ ஜாக்லினும் இந்த ஷோக்கு தகுதியான ஒரு நபர் டாப் 5ல இருக்கிறதுக்கு. நன் அதர் தென் தீபக் மற்றும் முத்துக்குமரன், இவங்களும் டாப் 5க்கு தகுதியான நபர்கள். என்னுடைய ஒரு டாப் 5 இது. ஸோ இதில் வந்து நீங்கள் யாரை சேர்க்குறீங்க, யாரை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.